அல்லாஹ் தஆலா இந்த ஜும்ஆ நாளின் பொருட்டினாலும் இந்த புனிதம் நிறைந்த இந்த மாதத்தின் பொருட்டினாலும் அல்லாஹ் தஆலா நம்முடைய தேவைகள், நாட்டு திட்டங்கள், நம்முடைய ஹலாலான ஹாஜத்துகள் அனைத்தையும் அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி தந்திருவானாக. நமக்கு வரக்கூடிய பலாய், முசீபத்துகள், ஆபத்துகள், நோய் நொடிகள், விபத்துகள், கந்திஷ்டிகள், பொறாமைக்காரர்களுடைய பொறாமை பார்வைகள் என்று எந்தெந்த தீங்குதல்கள் எல்லாம் நமக்கு வர வேண்டும் என்று இருக்கிறதோ எல்லா விதமான தீங்குதல்களையும் அவனுடைய மேலான கருணையினால் அதை மாற்றி அல்லாஹ் தஆலா நன்மையாக தந்திருவானாக. நாம் செய்யக்கூடிய எல்லா விதமான அமல்களையும் அவனுடைய மேலான கருணையினால் அதை பொருந்தி கொண்டு அதை கபூல் செய்வானாக. சமீபங்களே நாம் வாழக்கூடிய இந்த சூழ்நிலை உலக நாடுகள் முழுவதும் இருக்கிற மக்கள் நம்முடைய இஸ்லாமியர்களை பார்த்து பரிதாபப்படக்கூடிய, நமக்காக வேண்டி மற்றவர்கள் குரல் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இன்றைய உலகத்தில் நாம் மாறியிருக்கிறோம். நாம் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. பலஸ்தீனிய விஷயத்தை உலகமெங்கிலும் பேசப்படுகிறது. அவர்களுக்காக வேண்டி எல்லா மக்களும் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாமும் ஒவ்வொரு வக்துடைய தொழுகைகளிலும் துஆ செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் சில பாடங்கள் அதிலிருந்து நமக்கு கிடைக்கிறது. உங்களை அல்லாஹ் தஆலா இவ்வளவு சந்தோஷமாக வைத்திருக்கிறார், அவ்வளவு கஷ்டத்திலும் அவர்கள் இபாதத்துகளை செய்கிறார்கள், நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று நம்முடைய மனசாட்சியை பார்த்து நாமே கேட்டுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு நாம் இருக்கிறோம். இந்த சூழ்நிலை இங்க வர்றதுக்கு ரொம்ப நாள் இல்லை. இதற்கான ஆரம்பம், அஸ்திவாரம் என்பது பல நாட்களாக நடந்து கொண்டிருக்கிறது என்பது நமக்கு எல்லாம் தெரிந்த விஷயம். சமீபத்தில் நடந்த ஒரு விஷயம், அநேகமாக யூபியில் நினைக்கிறேன், உத்தரப்பிரதேசத்தில் ஒரு கட்டவுட் ஒன்று வைக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஹப்பத்தை வெளிப்படுத்தும் விதமாக. இப்போ சமீபத்தில் நான் பார்த்தேன்னா எல்லா வாட்ஸ்அப்புடைய டிவி பார்த்தீங்கன்னா ஐ லவ் முஹம்மது அப்படின்னு பல ஸ்டேட்டஸ் நம்ம பார்க்கணும். இப்போ ஏன் இது வைக்கிறாங்க அப்படிங்கிறது உண்மை யாருக்காவது தெரியுமா? இப்படி ஒரு கட்டவுட்டை அந்த முஹப்பத்தை வெளிப்படுத்தும் விதமாக வெளியில வைக்கும் பொழுது, இந்த ஐ லவ் அப்படின்னு சொல்லும் பொழுது எத்தனையோ விஷயங்கள், ஊர் பேரை சேர்த்து அல்லது கடைகளுடைய பெயரை சேர்த்து இப்படி என்னென்னமோ வந்துருச்சு. அதற்கெல்லாம் ஒரு விஷயமும் எந்த இடையூறும் வரவில்லை. ஆனால் அதே விஷயத்தை கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயரை சேர்த்து வைக்கும் பொழுது அதை வைத்தவர்கள் மீது கேஸ் போட்டு உள்ள தள்ளுறாங்க. அப்படின்னா நம்ம விலகிக்கணும், நம்ம எந்த நிலைமையில் இருக்கிறோம். நம்முடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முஹப்பத்தை கூட நாம் வெளிப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில் நாம் அதாவது தொந்தரவு கொடுக்கப்படுகிறோம், நாம் நெருக்கடி கொடுக்கப்படுகிறோம் என்றால் நாம் புரிந்து கொள்ளும். இதுல இன்னொரு பாடமும் நமக்கு இருக்கிறது. இதை மற்றவங்க செய்யும் பொழுது, இதை மாற்றார்கள் செய்யும் பொழுது, இது கூடாது அப்படின்னு பேசும் பொழுது நமக்கு இவ்வளவு கோபம் வருது. எந்த அளவுக்குன்னா, போராட்டம் நடத்துறாங்க, போராட்டத்துல பெண்கள் கலந்து கொள்கிறார்கள், பெண்களை அடித்து தொடரக்கூடிய காட்சிகள் எல்லாம் நாம் வீட்டுக்குள்ள பார்க்க முடியும். இது கூடாது. இது மாற்றார்கள் செய்யும் பொழுது நமக்கு கோபம் வருது. அது எப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லலாம். இதே ஒரு விஷயத்தை நம்ம ஆளுக்கு உள்ள உட்கார்ந்து செய்யும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முஹப்பத்தை வெளிப்படுத்தும் விதமாக நீங்க அதை செய்யக்கூடாது, எதை செய்யக்கூடாது, எப்போ பார்த்தாலும் ஒன்று சொல்லும் பொழுது அப்ப நமக்கு கோபம் வருது இல்லையே. மற்றவங்க செஞ்சுட்டாங்கன்னா, மற்றவங்க தடுத்துட்டாங்கன்னா நமக்கு கோபம் வருது. நம்ம ஆட்கள் அதை பற்றி பேசும்பொழுது நமக்கு கோபம் வருது இல்லை. நாம் இன்றளவிலும் மற்றவர்களுடைய தேவையை நாடி நமக்கு கண்ணியத்தை மற்றவர்களுக்கு தேடி போறோம். நமக்கு உதவிக்கு மற்ற நாடுகள் குரல் கொடுக்கணும், மற்ற சமயத்தார்கள் குரல் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நமக்கு வந்திருக்குன்னு சொன்னா நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும். நம்ம இந்த நிலைக்கு தள்ளப்பட்டது எதனால?
சந்தோஷமா இருக்கிறோமோ, நம்முடைய சமூகம் எவ்வளவு இணைநிலைக்கு வந்தாலும் அதுல இருந்து எழுச்சி பெற முடியாது. நம்முடைய இழிவுடைய தொடக்கம் எங்கே தொடங்குது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியப்படுவது. சரி, நாம் அடிக்கடி சொல்லிட்டே இருக்கிறோம், நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்கிறேன். இப்ப பதாகையில ஏறி போராட்டம் நடத்துறாங்க. இதுவும் ஒரு வெளிப்பாடு. ஆனால் யதார்த்தத்தில் நம்முடைய வெளிப்பாடு எப்படி இருக்கணும்? உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஆள் உங்கள்கிட்ட வந்து சொல்றாரு, நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன், உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றார். இதை நம்பி நீங்க உட்கார்ந்துருக்கிறீங்க. ஆனா இப்படி பேசிட்டு போனவர் பின்னாடியே உங்களுக்கு எதிராக ஒரு சதியை செய்யும்போது எப்படி இருக்கும்? உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை உங்களுக்கு எதிராக அவர் செய்யும்போது எப்படி இருக்கும்? இதுதான் நாம இப்ப செஞ்சுட்டு இருக்கோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதாக சொல்லிவிட்டு அவர்களுக்கு எந்த ஒரு விஷயம் கோபத்தை ஏற்படுத்துமோ, மன வருத்தத்தை ஏற்படுத்துமோ, அந்த விஷயங்களில் சமூகம் மூழ்கியிருக்கிறது. உண்மையில் யதார்த்தத்தில் மஹப்பத்துடைய வெளிப்பாடு, நீ ஒரு ஆளை நேசிக்கிறீங்கன்னா ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா, இவர் இப்படி செய்யணும் அப்படின்னு. அந்த விதத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறோம் என்றால் அதற்கும் சில வெளிப்பாடுகள் இருக்கிறது. அந்த மஹப்பத்தை எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்று சில உலமாக்கள் சில குறிப்புகளை சொல்லுகிறார்கள். முதல் விஷயம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேச்சை மீறக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு மறுபேச்சு இருக்கக்கூடாது. இன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விஷயம் என்று சொல்லி வந்துவிட்டால் அதுக்கு காரணங்களை தேடி தட்டி கழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. யதார்த்தத்தில் உண்மையில் முஃமின்கள் எப்படி இருக்க வேண்டும் என்கிற விஷயம் சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு தெரிய வரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் நிற்கும் பொழுது ரசூலுல்லாஹ் எது செஞ்சாலும் எந்த ஒரு கேள்வியும் வரக்கூடாது. நான் ஒரு விஷயத்தை செய்யறேன்னா எதுக்கு அவர் இப்படி செய்யறாரு அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சுன்னா இது வேற. இதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது எதுக்கு இவங்க இப்படி செய்யறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வந்துருச்சுன்னா அது நிஃபாக்குக்கான அடையாளம், அது முனாஃபிக் தனத்திற்கான அடையாளம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டு அவர்கள் ஏன் இப்படி செஞ்சாங்க அப்படி செஞ்சாங்க அப்படின்னு ஒரு சர்ச்சை நடக்குது. நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு நிலையில் அது எப்படிப்பட்ட நிலையா இருந்தாலும் சரி ஒரு விஷயத்தை செஞ்சுட்டாங்க அப்படின்னா எந்த ஒரு கேள்வி சஹாபாக்கிட்ட வராது. ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்றேன், நான் இங்க தொழுதுட்டு இருக்கிறேன், தொழுதுட்டே இருக்கும் பொழுது தொழுது நான் திரும்பிட்டேன், திரும்பி பின்னாடி அந்த கடைசிக்கு போய் நின்னா என்ன பண்ணுவீங்க? அங்க ஏதோ ஆயிடுச்சு அடுத்தது, அவ்வளவுதான் முடிஞ்சது கதை. இதே செயலை கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் கிப்லத்தைனில் கிப்லா பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுது கொண்டிருந்த அவர்கள் தொழுகையில் திரும்புகிறார்கள், திரும்பி சஃப்புக்கு நடுவில் நடந்து போய் அந்த பக்கம் நிற்கிறாங்க. சஹாபாக்கள் எந்த ஒரு கேள்வியும் கேட்கல, சொன்னாங்க போனாங்களா அந்த பக்கம் நின்னாங்களா, என்ன அப்படி திரும்பியாச்சு. கட்டுப்படுதல் என்பதை இப்படி இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் எந்த விஷயத்தில் எல்லாம் கண்ணியம் கொடுக்க வேண்டும் என்றால் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்க, அது மாற்றம் இருக்கக்கூடாது. அல்லாஹ் தஆலா அப்படி வாழ்வதற்கான தௌஃபீக்கை நமக்கு தருவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய விஷயத்துல சில விஷயங்கள் சொல்லும் பொழுது நம்ம கேட்கிற வார்த்தை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல விஷயத்தை செய்வாங்க. வார்த்தையை கொஞ்சம் கவனிக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல விஷயத்தை செய்வாங்க, சரியா? இதை இப்படி நம்ம சொல்லலாம். அதே இன்னொரு வார்த்தை உண்டு, ஒரு விஷயம் இருக்குது அது நல்லதா இருக்கிறதுனால ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க அப்படிங்கிறது கிடையாது. உதாரணத்துக்கு ஒரு ஆளை மன்னிக்கிறது இருக்கு, மன்னிக்கிறது நல்லதா கெட்டதா? நல்லது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனையோ பேரை மன்னிச்சிருக்கிறாங்க. அதே தண்டித்தல் நல்லதா கெட்டதா? தண்டிக்கிறது நல்லதா கெட்டதா? கெட்டதுன்னு நம்ம சொல்லுவோம். நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை செய்தாலும் அதுதான் நல்லதாக. நல்லதுங்கிறதுனால ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க அப்படிங்கிறது வேற விஷயம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
மன்னிச்சுட்டாங்க, இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு கட்டளை இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருந்தாங்க, இக்ரிமாவை எங்க பார்த்தாலும் வெட்டுங்கண்ணா. இக்ரிமாவை ரலியல்லாஹு தஆலா அவர்களை எங்க பார்த்தாலும் வெட்டுங்கண்ணா. இப்போ மன்னிக்கிறது நல்லது அப்படின்றதா இந்த இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிச்சது சரி நல்லதுன்னு வச்சுக்கலாம். இதே தண்டிக்கிறது அப்படிங்கிறது நம்முடைய பார்வையில் எப்படி இருக்குது? ஒருவேளை முஹத்திஸீன்கள் சொல்கிறார்கள், ஒருவேளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த காலத்தில் யாராவது ஒரு ஆள் அவங்களை வெட்டி இருந்தா கூட அதுக்கு நன்மை தான். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுக்கு கட்டுப்பட்டதுனால. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொல்றாங்களோ அதுதான் நல்லதே தவிர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லது சொல்றாங்க அப்படிங்கிறது இரண்டாவது தான். ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு விஷயத்தை சொன்னாலும் அதற்கு முழுமையான முறையில் கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்கள் சஹாபாக்கள். இதற்கு மாற்றமான விதத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது யாராச்சும் ஒரு ஆள் முழுக்க இது சரியில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து சொன்னேன் இல்லையா, அது நிஃபாக்குக்கான அடையாளம். இதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த ஆரம்ப காலத்தில் மிம்பரில் இருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குதுபா பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த சபையில் சில பதில் சஹாபாக்கள் உள்ளவர்கள். பதில் சஹாபாக்களுக்கான அந்தஸ்து என்ன இந்த மார்க்கத்தில் என்பதை இந்த ஒரு நிகழ்வு நமக்கு சொல்லிக்காட்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குத்பாக நிற்கிறாங்க. முன்னாடி வந்தவங்க இப்ப இப்படி உட்காந்துருக்கோம், ஃப்ரீயா உட்காந்துருக்கோம் இல்லையா, இந்த மாதிரி ஃப்ரீயா உட்காந்தாச்சு சஹாபாக்கள். ஆனால் பின்னாடி வர்றவங்க பதில் சஹாபாக்கள். இதே நம்மளால என்ன சொல்லுவோம், கடைசியில் வந்தீங்களா கடைசியில் உட்காரணும். யாரும் முன்னாடி வர்றாங்களோ அவங்களுக்கு தான் முன்னுரிமை. இதுதானே நியாயமா தெரியுது நமக்கு. இதே நிகழ்வு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் பதில் சஹாபாக்கள் பின்னாடி வர்றாங்க. வர வர என்ன பண்ணாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்களுக்கு இடம் கொடுங்க வரட்டும். பதில் சஹாபாக்கள் உள்ள வர்றாங்க. உள்ள வந்ததுக்கு பிறகு வந்து சலாம் சொல்றாங்க. பதில் சலாம் சொல்லியாச்சு, கூட்டத்தாரோடு சலாம் சொல்லியாச்சு. இப்போ உட்காரணும் இல்லையா, இப்போ ஃப்ரீயா உட்கார்ந்து இருக்கிறோம். உள்ள யாராச்சும் வந்த உடனே கொஞ்சம் நெரிசல் ஏற்படும். இன்னைக்கு கூட்ட நெரிசலை சமாளிக்க முடியாது, எவ்வளவு பிரச்சனையா இருக்குன்னு நமக்கு தெரியும். அந்த கூட்ட நெரிசல்ல உள்ள வர்றாங்க. உள்ள வந்து நிற்கும் பொழுது உட்கார்றதுக்கு இடம் இல்லை. அப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க, ஒரு ஆளை கூப்பிட்டு நீங்க எந்திரிங்க, நீங்க எந்திரிங்க அப்படின்னு ஒவ்வொரு ஆளும் எழுப்புறாங்க. எத்தனை பதில் சஹாபாக்கள் வந்திருந்தாங்களோ அத்தனை பேரை எழுதி நிற்க வைக்கிறாங்க. பதில் சஹாபாக்களை உட்கார வைக்கிறாங்க. இதே இந்த சபையில ஒரு ஆள் வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாம் கொஞ்சம் இடம் கொடுங்க அவர் வரட்டும் அப்படின்னு சொன்னா இப்படி இருக்கும். என்ன பத்தி என்ன சொல்லுவாங்க, அது பின்னாடி வந்தவர்களும் இடம் கொடுக்குறாரு. இதே வார்த்தை அங்க சொல்லப்பட்டது. அவங்கள பத்தி என்ன சொல்றாங்க தெரியுமா, முனாஃபிக்ல ஒருத்தர் சொன்னாங்க. முனாஃபிக்களில் ஒருவர் சொன்னார், என்ன இது நீதமா நடந்துக்குவாரு என்ன சொல்றீங்க இல்லையா, இது நீதமான்னு கேட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த ஒரு விஷயம், இதே நம்ம செய்யும்போது நமக்கு தப்பு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செய்யும்போது அது சரி. அவங்க என்ன கேட்கறாங்க, இது நீதமா, முன்னாடி வந்தவங்களை எல்லாம் எழுப்பி நிக்க வச்சுட்டு பின்னாடி வந்து அவங்க உட்கார வச்சிருக்கிறாங்களே. இந்த செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதுக்கு வருது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கையாண்ட விதம் சொன்னாங்க, ரஹிமல்லாஹு ரஜுலன், அல்லாஹ் தஆலா அந்த மனிதருக்கு ரஹ்மத் செய்யட்டும், யார் இடம் கொடுத்து எந்திரிச்சு நின்னாரோ அவருக்கு ரஹ்மத் செய்யட்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாசிட்டாங்க. இதை கேட்ட உடனே இருந்தவங்களாம் எந்திரிச்சிட்டாங்க. இவங்களுக்கு உட்கார இடம் இல்லை இல்லையா, எல்லாம் எந்திரிச்சிட்டாங்க. நம்ம எந்திரிச்சா நமக்கு அந்த கூலி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சு மறுபடியும் உட்காரும் போது இடம் என்ன கொஞ்சம் கொஞ்சம் பின்னாடி தள்ளிக்கிட்டே உட்கார்ந்து. இந்த ஒரு நடைமுறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமை பண்பை காட்டுகிறது. அது மட்டுமில்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அதை குறையாக பேசுவது என்பது அது நிஃபாக்குடைய அடையாளமாக பார்க்கப்படுகிறது. அல்லாஹ் தஆலா அந்த தன்மையை விட்டு நம்மை பாதுகாத்திருவானாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை முழுமையான முறையில் விளங்கி வாழக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் தஆலா நமக்கு தருவார். அதற்கு அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியத்துடைய விஷயம்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பற்றி தான் இப்போ பேசிட்டு இருக்கிறது. எந்த இடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசப்படுகிறார்களோ, அவர்களுடைய பெயர் உச்சரிக்கப்படுகிறதோ, அந்த சபை எப்படிப்பட்டது? ஒரு வழி இருந்தாங்க, அதாவது ஷா அப்துல் அசீஸ் தப்பாம் ரலியல்லாஹு தஆலா, இவங்களை பற்றி எழுதுறாங்க. என்ன அப்படின்னா, இவங்க எங்கேயும் போய் எழுதி படிச்சது கிடையாது. இவங்க எங்கேயும் போய் எழுதி படிச்சது கிடையாது. ஆனால் இவர்களிடத்தில் இருந்த ஞானங்களை வைத்து பல்லாயிரக்கணக்கான நூல்கள் எழுதியிருக்கிறாங்க. இவர்களுக்கு இந்த சிறப்பு, இந்த ஞானம் இதனால கிடைச்சது. இந்த ஞானம் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்கள் கொடுத்த கண்ணியத்தினால். அவர்கள் சொல்லுகிறார்கள், எந்த இடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசப்படுகிறதோ அந்த சபையில் நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாடி உட்கார்ந்தா எப்படி உட்காருது? நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, முன்னாடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்கன்னா நீங்க எப்படி உட்காருங்க? யோசிச்சு பாருங்க. ரசூலுல்லாஹி பற்றி பேசப்படுகிற சபையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தால் நான் எப்படி உட்காருவேன்? சஹாபாக்களுடைய தன்மைகளை சொல்றாங்க. சஹாபாக்கள் தலையில குருவி உட்கார்ந்து பறக்க கூடாது அப்படின்னு ஒரு ஆள் உட்கார வச்சிருக்கீங்க. ஒரு ஆளை உட்கார வச்சிருக்கிறாங்க, தலையில குருவி உட்கார்ந்து இருக்குது. அது பறந்துடக்கூடாதுன்னு ஒருத்தர் உட்கார்ந்தாருன்னா எப்படி உட்கார்ந்துருப்பாரு? ஆடாம அசையாம பொப்பியமா உட்கார்ந்துட்டு இருப்பாரு. இதுதான் சஹாபாக்களுடைய நிலைமை. சரி, அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அளவு கடந்து நேசித்திருக்கிறேன். இந்த உலகத்திலேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட எனக்கு பிரியமானவர் என்று யாரும் கிடையாது. ஆனால் என்னுடைய கண்களால் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் பார்த்ததே கிடையாது. நான் ஃபுல்லா பார்த்தது இல்லை. ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு நான் வச்சிருக்கிற கண்ணியம். அதாவது ஒரு ஆள் நேருக்கு நேரம் பார்க்குறோன்னு வைங்களேன், பல பேர் சொல்லுவாங்க இது திமிரு அப்படின்வாங்க. அந்த ஒரு எண்ணம் கூட வந்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், நான் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகத்தை நான் முழுவதுமாக பார்த்தது கிடையாது. ஒரு ஆள் வந்து என்கிட்ட ரசூலுல்லாஹி எப்படி இருந்தாங்க, அவங்களுடைய கண்கள், முபாரக்கான கண்கள் எப்படி இருந்தது, கண்கள் மட்டும் சொல்லக்கூடாது, அந்த கண்களுக்கு என்ன சிறப்பு இருக்கிறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அவயங்கள் ஒவ்வொன்றை சொல்லும் பொழுதும் அதற்கென்று ஒரு கண்ணியம் இருக்கிறது. அவர்களுடைய முபாரக்கான கண்கள் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டால் எனக்கு சொல்ல தெரியாது. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்தை நான் முழுவதுமாக பார்த்தது கிடையாது. அப்படி உட்கார்ந்துருப்பாங்க, அவ்வளோ பக்கத்துல உட்கார்ந்துருப்பாங்க, ஆனால் அவங்க பார்த்தது கிடையாது. அப்படின்னா எந்த அளவுக்கு அவங்க கண்ணியத்தை பேணியிருப்பாங்க. இந்த கண்ணியம் ஒரு ஆளை எந்த அளவுக்கு உயர்த்துகிறது? இன்றளவிலும் அவர்களை பற்றி நாம் பேசுகிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அவர்கள் கண்ணியம் கொடுத்ததினால் இன்றளவிலும் அவர்கள் கண்ணியப்படுத்தப்படுறாங்க. அதுதான் நான் சொல்ல வந்தேன். நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியமான முறையில் நடத்தும் பொழுது நாம் கண்ணியம் பெறுகிறோம். இன்றைய கால சூழ்நிலைகளை பொறுத்தவரையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸுகள்லாம் எப்படி மாறிடுச்சு அப்படின்னா, ஹதீஸை சொல்லிட்டு ஃபோன் நம்பர் சொல்ற மாதிரி ஆகிடுச்சு. ஹதீஸை சொல்லிட்டு ஹதீஸோட நம்பர் சொல்றது, சொல்லக்கூடிய விதங்கள் எப்படி இருக்கும் அந்த சொல்ற ஆளுக்கு கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஹதீஸுக்கு என்று ஒரு கண்ணியம் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வார்த்தைகளை பேசுவதற்கு ஒரு கண்ணியம் இருக்கு. அதை முறை தவறி நாம் நடக்கும் பொழுது அந்த ஹதீஸை பின்பற்றுகிற பாக்கியமற்றவர்களாக நாம் ஆயிடும். அனஸ் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இவங்க ரெண்டு துறையில தேர்ச்சி பெற்றவங்க. அதாவது சஹாபி ரசூல் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவருடைய மகனார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 10 ஆண்டு ஹிதமத் செஞ்சாங்க இல்லையா? அந்த அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவருடைய மகனார் மாலிக் இப்னு அனஸ் ரலியல்லாஹு தஆலா. இவர்களுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரவுதாவுக்கு பக்கத்துல உட்கார்ந்துட்டு கையை முபாரக்கான அந்த ரவுதால வச்சு சொல்லுவாங்க, இங்கு இருக்கிற இந்த மனிதர் சொன்னார், உள்ள இருக்கிறவங்க சொன்னாங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய
ரவுலாவை தொட்டு சொல்லக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்கள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, மாலிக் இப்னு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அதாவது 4 மதஹப்ல மாலிகி மதஹப் இருக்கு இல்லையா, மாலிகி மதஹபுடைய இமாம். மதஹப் என்று சொல்ல வேண்டியதா சட்டங்கள், மார்க்க சட்டங்கள், ஃபிக்ஹ்னு சொல்லுவாங்க. ஃபிக்ஹ்லை இவங்க தேர்ச்சி பெற்றவர்கள். அதே போன்ற ஹதீஸுகளை சொல்வதனால் இவர்கள் ஒரு முஹத்திஸ். இந்த 2 விஷயங்கள் இவங்க இருந்தது. இவங்களை தேடி வர்றவங்க 2 காரணத்துக்காக வேண்டி வருவாங்க. சில பேர் சட்டங்களை கேட்கறதுக்கு வருவாங்க, சில பேர் ஹதீஸ்களை கேட்கறதுக்கு வருவாங்க. சட்டங்களை கேட்டு வரக்கூடியவர்கள் வந்து யாராச்சும் கேட்க வர்றாங்கன்னா எடுத்தவன அவங்க கேட்குற வார்த்தை, நீங்க எதுக்கு வந்திருக்கிறீங்க, என்ன கேட்க வந்திருக்கிறீங்க, சட்டத்தை அப்படின்னு அவர் சொன்னாருன்னா சட்டத்துக்குரிய பதிலை சொல்லிட்டு முடிச்சிருவாங்க. இதே வந்த மனிதர் நான் ஹதீஸை கேட்க வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்க, வரலாற்றில் எழுதுகிறார்கள், ஒரு கொஞ்ச நேரம் உட்காருன்னு சொல்லி உட்கார வச்சிருவாங்க. உட்கார வச்சுட்டு நேரம் உள்ள போய் இவங்க குளிச்சு சுத்தமாயிட்டு நல்ல துணியை போட்டுட்டு அத்தர் மணல் பூசிட்டு தலப்பா கட்டுவாங்க. தலப்பாவை கட்டி கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுல் நபவிக்கு வந்து மிம்பரில் உட்கார்ந்து ஹதீஸை சொல்லுவாங்க. இன்றைய கால சூழ்நிலைகளில் ஹதீஸை சொன்னது எப்படி ஆயிடுச்சு, கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். நம்பர் அப்படி சொன்னேன் இல்லையா, அது சொல்றவங்களை கவனிச்சு பார்த்தா ஹதீஸுக்கு என்று ஒரு கண்ணியம் இருக்கு. சொன்னேன் இல்லையா, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, மாலிக் இப்னு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு எந்த அளவுக்கு கண்ணியமான முறையில் ஒரு ஆள் ஹதீஸை கேட்டவதா சொன்னாங்க. அந்த ஹதீஸுக்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய கண்ணியம் இன்றளவிலும் அவர்கள் சொன்ன ஹதீஸ் என்று நாம் பேசுறோம். ஆனால் இன்றைய அளவில் ஹதீஸுகளை சொல்லுகிறேன், இது அந்த ஹதீஸ் இது ஆதாரம் அப்படின்னு சொல்றவங்க கொஞ்சம் கவனிச்சு பாத்தீங்கன்னா தலையில தொப்பி இருக்காது. ஹதீஸுகளை சொல்றேன் அப்படின்னு சொல்றவங்க அந்த ஹதீஸுக்கான ஹக்கு என்ன, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வார்த்தையை சொல்லும் பொழுது அந்த வார்த்தைக்கான கண்ணியம் என்ன என்பதை விளங்கியவர்கள் இப்படி செய்ய மாட்டாங்க. அந்த வார்த்தைகளுக்கான கண்ணியம் என்ன என்பதை விளங்கியவர், அதாவது ஹதீஸை சொல்லும் போது நான் இப்படி சொல்லிட்டு இருக்கிறேன், நம்ம தொழுகையில் நிற்கும் போது இந்த ஹதீஸை தாண்டின விஷயம், ஹதீஸை சொல்லும் போது இந்த அளவுக்கு கண்ணியமா வாழ்ந்திருக்கிறாங்க அப்படின்னா நம்ம தொழுகையில் நிற்கும் போது சரி, நான் திருப்பி அதை பேச விரும்புறேன். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கண்ணியம், அவர்களுடைய வார்த்தைகளுக்கென்று அந்த வார்த்தை நம்ம வாயிலிருந்து வரும் பொழுது எந்த அளவுக்கு கண்ணியமா நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். மஹமூதுல் கஸ்னவி ரஹ்மஹுல்லாஹ் அவர்களை பொறுத்தவரையில அவங்களுக்கு ஒரு மந்திரி ஒருத்தவங்க இருந்தாங்க, ஐயாஸ் அப்படின்னு. அந்த ஐயாஸ் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு மகன், அவங்களுக்கு பரக்கத்திற்காக வேண்டி கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேரை வச்சிருந்தாங்க. அந்த பேரை வச்சிருக்கும் பொழுது இவங்க கூப்பிடுவாங்கல்ல, கூப்பிடும் பொழுது எப்போ பார்த்தாலும் எப்படி கூப்பிடுவாங்கன்னா முஹம்மது பின் ஐயாஸ், ஐயாஸுடைய மகன் முஹம்மது என்பதாக தான் கூப்பிடுவாங்க. இப்படி கூப்பிட கூட ஒரு நாள் என்ன பண்ணிட்டாங்க, நம்ம சில நேரத்தில் கோபத்தில் இருக்கும்போது இவருடைய மகனே சொல்லிடுவோம், அது பழக்கத்தில் இருக்கிறது. அந்த மாதிரி அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஐயாஸுடைய மகனே இங்கே வா அப்படின்ட்டாங்க. அவர் வந்துட்டாரு, இதை பார்த்துட்டு இருக்க ஐயாஸ் மறுபடியும் வந்து கேட்குறாங்க, அரசர் அவர்களே இதான் தப்பு பண்ணிட்டாரா என் பையன், ஏன் அவர் பேர் சொல்லாம என் பேரை சொல்லி கூப்பிடுறீங்க அவரை, இவர் மகனே சொல்லி. அப்ப அந்த இடத்தில் மஹமூதுல் கஸ்னவி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்க உங்களுடைய மகனுக்கு பரக்கத்திற்காக வேண்டிய ரசூலுல்லாஹ்வுடைய பேரை வச்சிருக்கீங்க, ஆனால் அந்த பெயரையும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை தான் நான் பார்க்கிறேன். நான் ஒரு நாளும் அவரை கூப்பிடும் பொழுது, இந்த நாள் கூப்பிட இல்லையா, ஒரு நாளும் ஒது இல்லாமல் அவருடைய பேரை சொன்னதில்லை. நீ குர்ஆன் ஓதுறதுக்கே ஒது தேவையில்லைன்றாங்க. அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கிறது, அந்த பெயரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை சொல்லும் பொழுது ஒது இல்லாமல் அவர்களுடைய பெயரை நான் சொன்னதில்லை. இப்போ ஒது இல்லை, நான் கூப்பிட வேண்டிய அவசியம், அவசரமான வேலை, நான் ஒது செஞ்சுட்டு வந்தா அந்த வேலை பின்னாடி ஆயிடும், அதனால நான் அவசரத்துக்கு நான் இப்படி கூப்பிட்டேனே தவிர எந்த ஒரு கோபமும் இல்லை. என்னுடைய வாழ்க்கையில் நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை ஒது இல்லாமல் சொன்னதில்லை.
அப்படியானால் நாம் எந்த அளவிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை கண்ணியத்தோடு பேசுறோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியத்தை என்னைக்கும் குறைச்சது இல்லை. ஒரு சின்ன உதாரணம் சொல்லிட்டு முடிக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அதாவது பயானுக்கு ஒரு ஆள் கூப்பிடுறாங்கன்னு வச்சுக்கோமே, என்ன போட்டிருப்பாங்க? மௌலானா, மௌலவி, அல் ஹாஃபில், அல் காரி எல்லாம் போட்டிருப்பாங்க. சரி, வந்தவர் பேசிட்டு இருக்கிறார். ஆரம்பத்தில் தான் இப்படி கூப்பிடுறது, பேசிட்டே இருக்கிறார். பின்னாடி ஒரு பாம்பு நிற்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ எல்லா பேரையும் சொல்லி மௌலானா, மௌலவி எல்லாத்தையும் சொல்லி கடைசியில் பாம்பு நிற்குதுன்னு சொல்லுவோம். எமர்ஜென்சி இக்கட்டான சூழ்நிலை வரும்போது அவசரத்தில் பேர் வராது, யோ பாம்பு அப்படின்னு யாரை பார்த்து சொல்றா எடுத்து பாரு. இப்போ இவர் கண்ணியம் போச்சா? அவசரம் அப்படின்னு வரும்போது அவர் அவ்வளோ பெரிய ஆள், இவ்வளோ பெரிய ஆள்லாம் பார்க்க மாட்டோம். அவசரத்துக்கு நம்ம சொல்லிடுவோம். ஆனால் எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும், எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையாக இருந்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயரையோ அல்லது அவர்களுடைய அழைக்கக்கூடிய விதத்தையோ சஹாபாக்கள் மாற்றியது கிடையாது. ஒரு சின்ன உதாரணம், நம்ம பல தடவை கேட்ட செய்தி தான். சௌர் குகையில் இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களோடு இருக்கும்போது அங்கிருந்த எல்லா ஓட்டைகளையும் அடைச்சிட்டு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா காலை வச்சு அந்த ஓட்டையை அடைச்சிருக்கும் போது பாம்பு வந்து கொத்துனது அப்படி தெரியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்திருக்கிறாங்க, எந்த ஒரு அசைவும் கிடையாது. நம்ம ஒரு ஆள் பின்னாடி பாம்பு பார்த்தாவே இந்த பதறோம். அவங்களுக்கு பாம்பு கொத்திட்டு இருக்குது, உடல் முழுக்க விஷம் ஏறி அந்த விஷத்தின் காரணமாக கண்ணீர் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணத்தில் விழுகிறது. அப்படி விழும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்திரிச்சு கேட்கிறாங்க, மாலக யா அபூபக்கர், அபூபக்கரே என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்டான். அப்பொழுது இதே நம்மள்ட்ட கேட்டா நம்ம என்ன பண்ணுவோம்? எடுத்த உடனே யா ரசூலுல்லாஹ் பாம்பு கடிச்சிருச்சு. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட பேசுறதுக்கு முன்னாடி என்ன ஒரு கண்ணியம் வச்சிருந்தாங்க. சஹாபாக்கள் யார் வந்து பேசினாலும் சரி, இந்த ஒரு கண்ணியத்தை நம்ம பார்க்க முடியும். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், பி அபி அன்த வ உம்மி யா ரசூலல்லாஹ். பாம்பு கடிச்சது நம்ம சொல்லல, யா ரசூலல்லாஹ் உங்களுடைய என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணம் ஆகட்டும். அடுத்து சொல்றாங்க, அஸாபனி அஸாப ரிஜ்லி ஷைஉன் அஸாப ரிஜ்லி, ஏதோ ஒன்று என்னுடைய காலில் கடிச்சிருச்சு அப்படின்னா. ஒரு ஆளை பாம்பு கொத்திட்டுன்னா இப்படியே பேசிட்டு இருப்பாரு. கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போங்க. எனக்கும் நான் சேர்த்து சொல்றேன். பேசும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை நான் உச்சரிக்கும் பொழுது சில நேரத்தில் பேசும்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு போயிடுவோம். இது கண்ணியம் இல்லை. அல்லாஹ் தஆலா இதை மாற்றுவதற்கான தௌஃபீகை எனக்கும் தருவானாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசும் பொழுது கண்ணியமான முறையில் பேசக்கூடிய நாவுகளாக அல்லாஹ் தஆலா நம்முடைய நாவை ஆக்கி தருவானாக. அப்படி அவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையிலும் கூட அவர்களை அவ்வளவு கண்ணியமாக பேச வேண்டும் என்று சொன்னால், அவர்களுடைய கண்ணியத்துடைய விஷயத்தில் நம்ம எந்த அளவுக்கு பொதுவாக இருக்கிறோம். அவர்களுடைய கண்ணியம் தான் நம்முடைய கண்ணியம். அவர்களுடைய கண்ணியமே எங்காவது போகும் பொழுது நம்முடைய கண்ணியத்துக்குலாம் எந்த ஒரு கேள்வியும் கிடையாது. அல்லாஹ் தஆலா அவர்களுடைய கண்ணியத்தை பேணி வாழக்கூடிய நசீபை நம்முடைய மக்களுக்கு, நம்முடைய சந்ததிகளுக்கு அல்லாஹ் தஆலா தந்திருவானாக. அவர்களை அல்லாஹ் தஆலா எந்த அளவிற்கு மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறானோ அந்த மேன்மைகளை விளங்கி வாழ்வதற்கான தௌஃபீகை அல்லாஹ் தஆலா தந்திருவானாக. அவர்களுடைய நேசத்தை பெற்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நேசத்தை தாண்டிதான் இறைவனுடைய நேசம். அல்லாஹ் தஆலா அவர்களுடைய நேசத்தை பெற்று இறைவனுடைய நேசத்தையும் பெறுவதற்கான தௌஃபீகை அல்லாஹ் தஆலா நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் நசீபாக்கி தந்திருவானாக. இறையில்லமாம் காபா ஷெரீஃபையும் இறை தூதரின் பூங்காவனமான ரௌதா ஷெரீஃபையும் நம்முடைய வாழ்க்கையில் பலமுறை கண்டு தரிசிக்கக்கூடிய பேரின் பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு தருவானாக. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்லி அவர்களுடைய ரௌதாவிற்கு முன்னால் வஃபாத்தாகக்கூடிய நசீபை அல்லாஹ் தஆலா நமக்கு தருவானாக. ஜன்னத்துல் பகீயில் அடங்கி நாளை மறுமையில் நாம் எழுப்பப்படும் பொழுது கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்துமார்களாக எழும்பி அவர்களோடு சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய நசீபை அல்லாஹ் தஆலா நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தருவானாக என்ற நல்ல துஆவுடன் நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.